சார், இப்ப அடுத்தது தமிழகத்தில் பரபரப்பா பேசக்கூடியது அந்த பி பாடல் பிரச்சனை. இதை பத்தி நடிகர் சங்கத்தோட கருத்து. நடிகர் சங்க கருத்து வந்து ஆல்ரெடி நாங்க தெரிவிச்சிட்டோம். நீங்க அறிக்கையாவே தலைவர் வந்து கொடுத்திருக்காரு. இது வந்து இது முதல்ல ஒரு விஷயம், இது வந்து தமிழகம் இன்னைக்கு வந்து பரபரப்பா பேசப்படுது. இத பத்தி முதல் நாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்ம பர்சனலாலும் இது வந்து ஒரு பெரிய செய்தியாக்காம அவங்க கிட்ட நேரடியா பேசி என்ன பண்ணலாமான்னு தான் முயற்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள எங்களுக்கு சங்கத்து மேல ஒரு கேள்வி வருது, சங்கம் ஏன் மௌனம் சாதிக்கிறது, அந்த தலைவர் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள். அப்போ நாங்க ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நாங்க ஒரு அறிக்கை கொடுத்தாச்சு. அறிக்கை கொடுத்தாச்சு, நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த பாடல் வெளிவந்தது வெளிவராதது அது இருக்கட்டும், ஆனா வெளிவந்துடுச்சு. அந்த வெளிவந்துடுச்சுன்ற பட்சத்துல வந்து அந்த பாடல் ஒரு கருத்தை வந்து வெளியில சொல்லுது. அந்த கருத்து தவறா இருக்கிறதுனால அதை நாங்க கண்டிக்கிறோம். அதெல்லாம் நாங்க இருக்கோம். ஆனால் எங்களை சார்ந்த, எனக்கு வந்து புள்ள மாதிரி, இவனுக்கு வந்து தம்பி மாதிரி, எப்படி நம்மள சார்ந்த ஒரு விஷயம் வந்து அவன் இருக்கிறது, அது வந்து மீண்டு வரணும் தான் எங்களுடைய ஆதங்கம். எங்களுக்கு இது இவ்வளவு பெரிய விஷயமா போயிட்டு இருக்க, இதுல இருந்து அவங்க வந்து மீட்டு கொண்டு வரணும் தான் எங்களுடைய அது. நான் வந்து டிஆர் சார் கிட்ட பேசினேன், தம்பி வந்து இவங்க வந்து மாறி 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 சிம்பு கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பொண்ணுன்னு வந்து மிக அருமையான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இல்ல தம்பி, வெளியில வந்துடுச்சு, அது நீ சொந்தமா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன வருத்தம், இதை கேட்டவங்க மனசு வருத்தப்பட்ட அளவுல சங்கடப்பட்டிருந்தாலும் ஒரு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை வச்சிருந்தா அந்த தளத்துல இருந்து நாங்க வந்து முன்னெடுத்து சொல்றோம். ஆனால் அவங்க தரப்புல இருந்து வந்தது வந்து இல்ல, நாங்க வந்து இதை லீகலா நாங்க டீல் பண்ணிக்கிறோம், நாங்க லீகலா டீல் பண்ணிக்கிறோம், நீங்க காட்டுற கருத்துக்கு மிக்க நன்றி, நாங்க லீகலா டீல் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டாங்க. அவங்க அப்படியே ஒண்ணு வைக்கும் போது அதுக்கு மேல எப்படி போறதுன்னு நாங்க இன்னும் தகச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதற்கு ஒரு வழி கிடைக்குமானால் ஒரு முக்கியமான இல்ல கரெக்ட் நீங்க இல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ செயற்குழுல வந்து ஒரு முடிவை எடுத்திருக்கோம். ராதிகா மேடம்க்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்ப போறோம். இது வந்து முடிவான ஒரு விஷயம். ஏன்னா நடிகர் சங்கம் வந்து ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல. இது வந்து இட் இஸ் நாட் இன் குட் டேஸ்ட் டு சே தட் நடிகர் சங்கம் வந்து யாரையோ ஏமாத்திட்டாங்க. ஸோ அந்த வகையில் விளக்கம் தெரிவிக்கணும்ன்றது இதுல அடிப்படையில் சென்னிங் ஷோகாஸ் நோட்டீஸ் டு ராதிகம்மா. நடிகர் சங்கம் யாரையும் ஏமாத்தாது. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து தலையிடல, இதுல மௌனம் தெரிவிச்சாங்க அப்படின்றது தவறு. ராஜா சார் சொன்ன மாதிரி பர்சனலா வந்து நான் சிம்புக்கு போன் பண்ணி பேசினேன், கார்த்தி பேசினாப்புல, அதுக்கப்புறம் பொன்னுடன் சாரும் ராஜா சாரும் டி ராஜேந்திர சார் கிட்ட பேசினாங்க. we are here again to do our best. அதுதான் உண்மை. நாங்க பண்ணிட்டோம், வேலை முடிஞ்சது அப்படி இல்லை. even now we are ready to do our best. இது வந்து அதுதான் the person involved has to take a stance. நாங்க அவங்க சார்பா நாங்க வந்து ஸ்டான்ஸ் எடுக்க முடியாது. we can only mediate, we can only help, we can only advise. அப்படிதான் பண்ண முடியும். பட் it is the ball is in their court. அது அப்படிதான் நாங்க பேசியிருக்கோம். இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. கோர்ட்டுக்கு போயிடுச்சு, அதுக்கு மேல நாங்க என்ன எதுவும் பேசவும் கூடாது. அதுவும் moreover it's in the court. கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் போய் போது கண்டிப்பா வந்து நாங்க we have to leave it to the court. ஏன்னா பிஃபோர் இட்ஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்சுவலா. ஸோ நாங்க வந்து we cannot say that எனி தனிப்பட்ட கருத்தோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதே தான் நாங்க சொன்னோம். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கோர்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம விவாதிக்கவே கூடாது. இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் த கோர்ட். ஒன்ஸ் ஜட்ஜ் நியமிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மதிச்சு நம்ம we have to wait for that. இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் இப்ப நாம ஒரு ஆதரவு தெரிவிச்சு அந்த ஆதரவின் மூலம் அந்த நிகழ்வு சரியா நடக்குதுன்னா உண்மையிலுமே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். பல நடிகர்கள் பல பேர் தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவிக்கிறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ஒரு குழு இணைந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அது கோர்ட்ல இருக்கிறதுனால ஒரு அமைப்பு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால ஒரு லிமிட்டை மீறி அதில் நாங்க செய்ய முடியாத ஒரு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரத் சார் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார், சிம்பு அவர்கள் செய்தது தவறு, அந்த பாடல் கண்டிக்கத்தக்கதுன்னு சார் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு நடிகர் சங்கம் என்னை பற்றி மட்டும் நீங்க கேள்வி கேட்டீங்க, நடிகர் சங்கம் என்ன செய்யுது இப்ப ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் மௌனமா இருக்குது, என்ன நடிகர் சங்கம் பதில் சொல்ல போகுதுன்னு சார் கேட்டிருந்தார். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ராதிகா மேடம் பேசும்போது சொல்றாங்க சிம்பு செய்தது சரி,
நடிகர் சங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? அப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்த அவங்க 2 பேருமே ஒருத்தர் தப்பு நடிகர் சங்கம் என்ன செய்யுதுன்னு கேக்குறாங்க, இன்னொருத்தர் அவர் செஞ்சது சரி நடிகர் சங்கம் என்ன செய்யுது. அப்போ அந்த நோக்கத்துக்காக அவங்க ஃபைட் பண்றாங்களா இல்ல நடிகர் சங்கத்தை உள்ள இடத்தோடு ஃபைட் பண்றாங்களான்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல ஆமா அதாங்க இல்ல நான் ஒரே விஷயம் நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன், இதுல ஒளி மறைவே இல்ல. சிம்புக்கு நான் தனிப்பட்ட முறையில பேசும்போது நான் சொன்ன ஒரே கருத்து, அது லீக்டா நாட் லீக்டான்றது இப்போ நம்ம விவாதிக்க முடியாது. இது கோர்ட்ல இருக்கு மேட்டர். பட் இஃப் இட் இஸ் ஹர்ட் so many people's sentiment, there is nothing wrong in apologizing. இது நடிகர் சங்கம் பொதுச் செயலாளரா நான் போன் பண்ணல. ஒரு நடிகனா சக நடிகன் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல முடியும், அதுல ஒளிமறைவே இல்லை. இதுதான் நான் சொல்றதை நான் சொல்லிக்கிறேன். ஆஃப்டர் தட் யூ டேக் அ கால். தென் கார்த்திகிட்டையும் பேசினாப்ல, அதுக்கப்புறம் பிகாஸ் வி வாண்ட் டு ரிசால்வ் திஸ். ஏதாவது நாங்க ஏதோ ஒரு கிரவுண்ட் இருந்தா தானே நாங்க குரல் கொடுக்க முடியும். ஒரு பொது அமைப்பு இந்த விஷயத்துல குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கா ஒரு கிரவுண்ட் இருந்தா தானே அந்த மக்கள் கிட்ட இது சார்ந்த ஒரு மீடியாக்கள் கிட்ட எல்லாம் சொல்ல முடியும். இப்படி இருந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இதுக்காக இப்போ இந்த லிமிட்ல இருந்து இதை கொஞ்சம் விடுபட்டு கொடுங்க, ஒரு ரிக்வஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நாங்க எதையாவது கேட்க முடியும். அதுக்கான சோர்ஸே இல்லைங்கும் போது நம்ம எந்த கிரவுண்ட்ல போய் நம்ம அதுக்குள்ள வேலை பார்க்கணும். நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கிறது நடிகர் சங்கம் நிர்வாகத்துக்கே ஒரு முறை இருக்கு. சிம்புட் இல்ல, எந்த மெம்பரா இருந்தாலும் அப்படியே நீக்க முடியாது. அது ஒரு there is a legal aspect to that. there is ஒரு கரெக்டான ஒரு பாதை இருக்கு. அது as of now நடிகர் சங்கத்திலிருந்து சிம்புவை நாங்க நீக்க மாட்டோம். அதுக்கான முடிவும் இல்ல ஆலோசனை எதுவுமே இப்போ வரைக்கும் இல்லையே. சிம்பு மேல நடவடிக்கை அமைப்பு ஆமா நிறைய அமைப்புல இருந்து வருதுங்க. அது இல்ல, இதுல 2 விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் பண்ணது சரின்னு நியாயப்படுத்த அது சட்டத்துக்கு போயிருக்காங்க. அது சட்டம் தீர்மானிக்கும். அது வெளியில போச்சா இல்லையா, திருட்டுத்தனமா போச்சா இல்லையா. ஆனால் இதுல உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனதை சங்கடப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அவரால் பதிவு செய்யப்பட்டு அதை திரும்ப என்ன சொல்றது பீப் செய்யப்பட்டு இருக்கு. இப்ப அது சில பேருக்கு அது வருத்தம் தர ஒரு விஷயம். ஒரு சின்ன சலசலப்பு பெரிய சலசலப்பை உண்டாக்கி இருக்கும் போது அந்த பகுதியை எங்களால கையாள முடியும். நான் சிம்பு தம்பி கிட்ட என்ன கேட்கிறேன், நீ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அந்த ஒரு விஷயம் வெளில வந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் கையில எடுத்துவோம். பொண்ணுன்னு சொன்ன மாதிரி பொன்னொன்னன் ஒரு கடிதம் எப்படி எழுதணுமோ அது எவ்வளவு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறோம்னா அது இன்னொன்னு அவங்களுக்கும் பிரச்சனை என்னவா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா அது கோர்ட்ல இருக்கு. 5ஆம் தேதிக்காக இருக்கு. அதனால இந்த இடத்துல அது கொஞ்சம் பாதிக்கும்னு கூட இருந்திருக்கலாம். பாப்போமே, ஒரு 5ஆம் தேதி அது இருக்கு. அதனால நாட்டுல ஒன்னும் இப்போ நமக்கு வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கு. நம்ம அதை இதுவா முடிச்சுட்டு அந்த கோர்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். பட் நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். சார் நேர்முகம் படப்பிடிப்புல நடிகை மீனாட்சி அரசு ஒரு செய்தி சம்பந்தமா நடிகர் நான் கம்ப்ளைண்ட் வந்தாதான் சார் எடுப்போம். அதுதான் முறை. நான் மீனாட்சிக்கு டைரக்டா நான் இமீடியட்டா அடுத்த நாள் பேப்பர்ல வந்த உடனே நான் போன் பண்ணி விசாரிச்சேன். போன் ஸ்விட்ச் ஆஃப். அவங்க அப்பாவோ இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் ட்ரை பண்ணோம். ஆல் போன் ஸ்விட்ச் ஆஃப். எங்க பிஆர்ஓ மூலியமா we try to get in touch with the managers. யாருமே கருத்து தெரிவிக்கிறதா அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. சோ நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த கடிதம் எங்க கைக்கு வந்தாதான் நாங்க இப்ப கூட ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு தொகை பாக்கி இருக்குன்ட்டு ஒரு படத்துல இது எங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. சோ அந்த கடிதம் வந்ததுக்கு அப்புறம் தான் அலசி பார்த்து அது உண்மைன்னா then we take it forward to the respective unions. சோ வராம maximum we can try to give support, ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். பட் அது நாட் அவைலபிள் இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது.